வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதை கிரிமினல் குற்றமாக கருதி கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேறியதாக அறிவிப்பு. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது மசோதா. को पारित किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ। 2026 को 11 बजे तक के लिए स्थगित की जाती है। டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்த அமித்ஷா உத்தரவிட்டார் என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற பேச்சுக்காக ராகுல் மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். Sir, the Home Minister authorized the shooting of our students, sir. How can he say that somebody ordered firing? You can make statement outside in the house. You cannot make that statement. It is a serious allegation. It is a breach of his own position and privilege. This is not proper. பெல்லட் குண்டு குறித்த தனது பேச்சில் எந்த தவறும் இல்லை என ராகுல் காந்தி திட்டவட்டம். தனது பேச்சு தவறு என கருதினால் அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு நேரில் வந்து விவாதிக்கவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மாணவர்களை அச்சுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுப்பதற்காகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பெல்லட் துப்பாக்கிகள், மின்சார தடிகளை காவல்துறையினர் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார். டெல்லியில் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும். இச்சம்பவத்தில் தொடர்புடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதமர் மோடி பதவி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். பாஜக, RSS மற்றும் அவர்கள் தொடர்புடையவர்களிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். I have also given him assurance that if I apologize, then I will be allowed to continue to speak. See, the first thing is I will never ever apologize to the BJP, RSS or any other person associated with them. வாக்குறுதியை மீறிய மத்திய அரசு வெட்கப்பட வேண்டும் என கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே விமர்சனம். மாணவர்கள் மீதான நடவடிக்கையை நிறுத்தாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. कार्रवाई ना करे तो बेटर है। ये सारे स्टूडेंट्स जो थे इस देश के भविष्य के लिए लड़ रहे थे, अपने भविष्य के लिए प्रोटेस्ट कर रहे थे। वो कोई पॉलिटिकल रैली नहीं कर रहे थे, वो कोई देश विरोधी नारे नहीं लगा रहे थे, वो देश के भविष्य के लिए कर रहे थे। புதுச்சேரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் 429 அதிகரிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நடவடிக்கை. சென்னை மெட்ரோ ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்த முதல்வர் விஜய். முதல்வரை கண்டதும் உற்சாகம் அடைந்த பொதுமக்கள். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமையகத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலம் 101 அடி உயரத்தில் சென்று ஆய்வு செய்த முதல்வர் விஜய்.
விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை. போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்றும் அறிவிப்பு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தன்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக டி.கே. சிவக்குமார் தகவல். கர்நாடகா காவிரி படுகை பகுதிகளை பார்வையிட விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேட்டி. ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. முதல்வர் விஜயை வரவேற்க தயாராகும் கர்நாடக அரசு. பெங்களூரு விதான் சௌதாவில் பேச்சுவார்த்தைக்கான கூட்ட அரங்கை அழகுபடுத்தும் பணி மும்முரம். தமிழகத்துக்கு காவிரியில் நீர் திறக்கும் உத்தரவுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு. பெங்களூருவில் போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் கைது. டெல்லியில் வியாழக்கிழமை நடக்கிறது காவிரி மேலாண்மை வாரியத்தின் அவசர கூட்டம். மேகதாட்டு அணை விவகாரம், நடப்பு மாதத்துக்கான தண்ணீர் திறப்பு குறித்து விவாதிக்க தமிழக தரப்பு முடிவு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் வியாழனன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக மாலை நேரத்தில் மழை. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் குளு காலநிலை. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிருடன் பெய்த தொடர் மழை. மாலையில் பள்ளி முடிந்து மழையில் குடைபிடித்தபடி வீடு திரும்பிய மாணவ மாணவிகள். தமிழகம் முழுவதும் 40க்கும் அதிகமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. டாஸ்மாக் முறைகேடு புகாரில் விசாரணை. திமுக எம்பி டி.ஆர். பாலுவுக்கு சொந்தமாக மன்னார்குடியில் உள்ள மதுபான ஆலையில் சோதனை. ஈரோடு மாவட்டம் சூரியம்பாளையத்தில் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்துடன் கூடிய குடோனிலும் ஆய்வு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு. டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனை. செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்.
மடியில் கனம் இல்லாததால் வழியில் பயமில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை சந்தித்து சோதனையை வெல்வேன் என்றும் பேட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்றேன், மடியில கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால எந்த வழக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமா எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 45 இடங்களில் சோதனை நடத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. குற்றம் புரிந்ததற்கான ஆவணங்கள், டிஜிட்டல் டாக்குமெண்ட்டுகள் பறிமுதல் செய்து விசாரிப்பதாகவும் தகவல். கொளத்தூர் தொகுதியின் 14 வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டை சரிபார்க்கும் பணிகள் தொடக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை பணிகள் தொடரும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. மனுதாரர் அதே தொகுதிக்குட்பட்டவர் இல்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க மறுப்பு. காவிரி நீர் திறக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க GK வாசன் வலியுறுத்தல். பயிர் சாகுபடிக்கு குறைவான தண்ணீராக இருந்தாலும் உடனடியாக திறந்துவிட வேண்டும் எனவும் வேண்டுகோள். கர்நாடக அரசு தங்கு தடையின்றி தாமதமின்றி இந்த நீர் நம்முடைய விவசாயிகளுக்கு சாகுபடிக்கு குறைச்சலான நீராக இருந்தாலும் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பழனி கோயில் மடத்தின் நிலம் முறைகேடு செய்யப்பட்ட வழக்கை CBCIDக்கு மாற்ற கோரிய மனு. ஏற்கனவே உள்ள வழக்கோடு சேர்த்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் கடந்த 3ஆம் தேதி முதல் 157 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல். சொத்து வரி செலுத்தாதவர்கள் 31ஆம் தேதிக்குள் செலுத்திட மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தல். மதுரை அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி நடை திறப்பு. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் கருப்பனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். திண்டுக்கல் வேடசந்தூர் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோயில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் வெகு சிறப்பாக நடந்த முளைக்கொட்டு திருவிழா. 2000க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாடு முழுவதும் சர்க்கரை இருப்பு வைக்க புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது மத்திய அரசு. 400 டன்னுக்கு மேல் சர்க்கரையை சேமித்து வைக்க கூடாது என வணிகர்களுக்கு உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கை என்பது நாக்பூர் கல்விக் கொள்கையே. அதன் முக்கிய தூண்கள் சரிந்துவிட்டன. தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடையும் வேளையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். நடப்பாண்டுக்கான இளநிலை நீட் கலந்தாய்வு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆய்வு. கலந்தாய்வு இணையதளம் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஜார்க்கண்டில் அரசு பணிக்கான தகுதி தேர்வுகளை முறையாக நடத்த கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். ஹேமந்த் சோரன் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு கண்டன பேரணி. டெல்லி போராட்டத்தில் பங்கேற்ற பின் முதல் முறையாக சொந்த ஊர் சென்ற கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கேவுக்கு உற்சாக வரவேற்பு. மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வரவேற்பு.
தனிநபரின் சுதந்திரம், மற்றவர்களின் உரிமைகள், உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது என்பதே தனது நோக்கம். டெல்லி போராட்டம் தொடர்பான தனது கருத்து சர்ச்சையானது தொடர்பாக கங்கனா ரணாவத் மீண்டும் விளக்கம். கர்நாடகாவில் 7000 கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று இருப்பதாக அதிர்ச்சி தகவல். அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை முகாம்களை நடத்தி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க உத்தரவு. பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் நடந்த வன்முறை தொடர்பாக விசாரணை கோரும் மனித உரிமைகள் ஆணையம். போராட்டக்காரர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம். இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் வாட்டி வதைக்கும் வெயில். கடும் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிர்ந்த இடங்களில் தஞ்சமடையும் பொதுமக்கள். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை அதிகரிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப் போகும் அமெரிக்க நாடாளுமன்றம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா, சீனாவுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் சூழல். டெலகிராம் செயலியின் நிறுவனர் பாவல் ட்ரோவ் பயங்கரவாத ஆதரவாளர் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலிலும் சேர்ப்பு. ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரான்சுக்கு இடையில்லாமல் பறந்த குவாண்டஸ் நிறுவன விமானம் 23,000 கிலோமீட்டர் தொலைவை 24 மணி நேரம் 24 நிமிடத்தில் இடைநில்லாமல் கடந்து வரலாறு படைத்தது. ICC ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இந்திய வீரர் சுப்மன் கில் மீண்டும் முதலிடம். T20 பேட்டிங் தரவரிசையில் வைபவ் சூரியவன்ஷி 48வது இடத்திற்கு முன்னேற்றம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். பல்வேறு பிரிவுகளில் 5 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம்.